மத்திய அரசு தவறு செய்தால் தாராளமாக சுட்டி காட்டுங்க, நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். மத்திய அரசின் மீது குறை இருக்கா, ஆக்கப்பூர்வமாக சொல்லுங்க, தவறு இருந்தால் திருத்திக்கிறோம். அதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. மத்திய அரசு தவறு செய்தால் உடனே திருத்தி கொள்றாங்கிறார் அண்ணாமலை. அவங்கள திருத்தணும், ஆனால் இவர் திருத்துங்கிறார். சரி, அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் என்னென்ன தவறு செய்கிறீங்க உங்கள் பிஜேபி மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் சொல்லி கொஞ்சம் திரும்ப சொல்லுங்கள். ரைடு அடித்தா இங்கேருந்து போகிறாரு இவர், விமான நிலையத்தில் பார்க்குறாரு, டெல்லி விமான நிலையத்தில் நிர்மலா சீதாராமன் ஸ்டாலின் ரைடுன்னு போகுதே, திருந்துங்க. 80 அடி சில கடலுக்குள்ளே வச்சா அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களே, திருந்துங்க. கருணாநிதி இப்போ இதுக்கு நாணயம் வெளியிடுறீங்க, திருந்துங்க. அவர் சமாதிக்கு போய் அவர் தான் கும்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மத்திய மந்திரி வந்து கும்பிட்டார், ரைட்டு, ராஜ்நாத் சிங். நீங்களும் கூட போய் தொட்டு கும்பிடுறீங்க, இப்படி 2 கையும் வச்சு அண்ணாமலை. முடிச்சுட்டு என்ன சொல்கிறீங்க, கலைஞர் ஐயா அவர்கள் அப்படிங்கிறீங்க. ஈவேராவை என்ன சொல்கிறாரு அண்ணாமலை, என்கிட்ட வீடியோ இருக்குது. ஈவேரா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். பண்ட புழு ஈவேரா தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையை செய்தார், எப்போ பதவியில் இருந்தார். அதனால் ஈவேரா புராணத்தையோ கருணாநிதி புராணத்தையோ அண்ணாமலையும் பாடுறதை நிறுத்துங்க. நீங்கள் தலைகீழ இருக்கீங்க. ஈவேராவை நல்லவருங்கிறீங்க, கருணாநிதியை நல்லவருங்கிறீங்க. ஆனால் ஜெயலலிதா எடுத்தீங்கன்னா 20 மடங்கு என் மனைவி ஜெயலலிதாவோட பெரியவர், என் தாயார் 30 மடங்கு பெரியவர்னு தாயார் புராணமும் மனைவி புராணமும் பாடிட்டு இவங்கள திட்டுறீங்க நீங்கள். அப்புறம் இந்த கூட்டணியை உடைச்சதே நீங்கள் தானே. நீங்கள் திருந்தணுமே, முதல்ல தப்பு இருந்தால் திருந்துங்கன்னீங்களே. அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு அவங்களே திட்டினா கூட்டணி போச்சே. 2 பேர் கட்சிக்கு 2 பேர் உறுப்பினர்களுக்கு இடையில் பெரிய மோதல் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே.